தனித்து போட்டியிடுவதாக தாவேக தலைவர் விஜய் அறிவித்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக வைகோ கருத்து தெரிவித்துள்ளார். ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1, நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் திராவிட கட்சி தான் ஒரு அதிமுக, அவங்களும் பாஜக கூட தான் கூட்டணி போட்டு இதே திராவிட கட்சி தான் ஒழிப்பதற்கு போராடுறாங்க. திமுகவுக்கு எதிர்த்து அந்த பிரச்சாரங்களை முன்வைக்கிறாங்க. அதிமுக ஒரு திராவிட இயக்கம் என்று ஒப்புக்கொள்ள முடியாத அளவுக்கு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதனை நான் திராவிட இயக்கமாக கருதவில்லை. விஜய் வந்து அவரோட நிலைப்பாடு அறிவிச்சாரு, தனியா தான் நிக்க போறேன்னு, அதிகாரத்துல ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்றாரு. நாங்க திமுக தலைமையிலான அணியில உறுதியா இருக்கிறோம். விஜய் கலை உலகிலிருந்து ஒரு கட்சியை வந்து தொடங்கி அவர் கட்சியை எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டுமோ அவர் கருத்துக்களை சொல்கிறார். அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது. சரி, அவர் எத்தனையோ பயணங்கள் நடத்தினாரு, இது ஒரு சுற்றுப்பயணம், அவ்வளவுதான். முதலமைச்சர் மிக கவனமாக இருக்கிறார். எங்கும் தவறுகள் நடக்கக்கூடாது என்பதிலே தளபதி ஸ்டாலின் உறுதியாகவும் அதே நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் கட்சியை பாதுகாக்கவும் மக்கள் மத்தியிலே நல்லெண்ணம் ஏற்படவுமாக அவர் முடிவுகள் எடுக்கிறார், அறிவிக்கிறார். அதில் ஒன்றுதான் மதுரை மாநகர மண்டல செயலாளர்கள்